ஹாய் கைஸ், இன்றைக்கி உங்கள் கூட கம்பு லட்டு ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். இதில் எக்கச்சக்கமான நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. அது போக ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகுறதுக்காகவும் நம்ம இதை எடுத்துக்கலாம். அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இந்த ரெசிபி எப்படி பண்ணோன்னா, ஒரு கப் அளவு கம்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி சன்லைட் இல்லாமல் வீட்டில் ஒரு பிளேட்டில் வச்சு காய வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கப் தான் நான் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன். அதே அளவு வேர்க்கடலையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது ரெண்டையும் நம்ம ஆற வச்சதுக்கப்புறம் பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு நடுவில் நம்ம பாகு ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சமாக கருப்பட்டி ஆட் பண்ணி அதில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டு அது நல்லா வற்றுனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் இதை பவுடர் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணி கருப்பட்டியில் சில டைம் தூசி மண் ஏதாச்சும் இருக்கும். அதுக்காக அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த மாதிரி எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டி யம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஹாய் கைஸ், இன்றைக்கி உங்கள் கூட கம்பு லட்டு ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். இதில் எக்கச்சக்கமான நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. அது போக ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகுறதுக்காகவும் நம்ம இதை எடுத்துக்கலாம். அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இந்த ரெசிபி எப்படி பண்ணோன்னா, ஒரு கப் அளவு கம்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி சன்லைட் இல்லாமல் வீட்டில் ஒரு பிளேட்டில் வச்சு காய வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கப் தான் நான் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன். அதே அளவு வேர்க்கடலையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது ரெண்டையும் நம்ம ஆற வச்சதுக்கப்புறம் பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு நடுவில் நம்ம பாகு ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சமாக கருப்பட்டி ஆட் பண்ணி அதில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டு அது நல்லா வற்றுனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் இதை பவுடர் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணி கருப்பட்டியில் சில டைம் தூசி மண் ஏதாச்சும் இருக்கும். அதுக்காக அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த மாதிரி எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டி யம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.